எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கீங்க. ஒரு லவ் ஃபேரியலுக்காக யாராவது சூசைட் அட்டெண்ட் பண்ணுவாங்களா? 7 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு போயிடுச்சு மேடம். நீங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்க இந்த பாய்சன் சாப்பிட்றதுக்கெல்லாம்? இன்னைக்கு ஒய்ஃப் இன்னைக்கு நம்ம பாய்சன்ஸ் என்ன பையனை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியல. இவன் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இவன் வந்து தன்னைத்தானே நைட்டு நீங்கள் தூங்குற நேரத்தில் தன்னைத்தானே கழுத்துட்டு செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. எங்களை வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க, பையனை தனியாக இருக்க வச்சு எங்களையும் தனியாக உட்கார வச்சு கவுன்சிலிங் பண்ணாங்க. அப்போ பையனோட கண்டிஷன் இந்த நிலைமை தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே வந்து சரி வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் எங்கள் பையன் நம்ம அசந்து தூங்குறதுல தன்னை கழுத்தறுத்து செத்துட்டானா அவனுக்காக தான், அதுக்கு இதுவா சொல்யூஷன்? அவனுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். இப்போ அவன் போயிட்டானா நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையே. தைரியம் வேண்டாமா மனசுக்கு? போன உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? போயிடுச்சு மேடம், நீங்க வராது. மற்றவங்களெல்லாம் குறை சொல்லவே முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் தப்பு உங்க சைட்ல இருந்து. அது வீட்டில் ஒய்ஃப் இன்னைக்கு பண்ணலைன்னா நீங்க வந்து எவ்வளோ நேரம் என் கூட இருப்பீங்க? இல்லைன்னா மொட்டை மாடிலேருந்து குதிச்சிருவாங்குது. இன்னைக்கு நம்ம சூசைட் இன்னைக்கு பாய்சன் சாப்பிட்டு சாவலைன்னா மொட்டை மாடிலேருந்து குதிச்சிருவாங்க. பையனை கூப்பிடுங்களேன். டிசம்பர் 4 இறந்துருச்சு. பிப்ரவரி 6ஆம் தேதி மறுபடியும் வந்து என்னால் தாங்க முடியல. பையன் தூங்கிட்டு இருந்தான், மறுபடியும் நைட்டு பாய்சன் சாப்பிட்டேன் 2 மணிக்கு. சரி போய் சேர்ந்துருவோன்ட்டு அப்புறம் போய் தூக்கத்தில் போயிடலான்னு பார்த்தா என்ன முடியல, வயிறு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. பையனை எழுப்பி வைப்பா, நைனா அது மாதிரி பாய்சன் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னா. ஒன்று என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஆட்டோ ஃபுட் பண்ணி ஆட்டோக்காரரையும் பையனும் சேர்ந்து நேரம் மறுபடியும் ஜிஹெச் கூப்பிட்டு போய் ஐசியூவில் போட்டாங்க. அப்புறம் 5 நாள் 1 வாரம் இருந்து காப்பாற்றிட்டு மறுபடியும் வந்துட்டேன் நான். அப்போ தான் பையன் அழுகுறான், ஏன்னா அம்மாவும் போயிட்டாங்க, நீங்களும் போயிட்டீங்கன்னா நான் அனாதை ஆயிடுவேன், அதனால இனிமேட்டு அந்த தயவுசெய்து முடிவு எடுக்காதீங்கன்னா. இப்போ அவனுக்கான தான் இந்த உயிரை வச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான். இப்போ வர 23ஆம் தேதி அந்த பாய்சன் கொடுத்த தேதி வந்து என்னால் தாங்க முடியல. எனக்கு பையனை வந்து பார்க்க என்னாலே முடியல அவனால. இந்த ஷோக்கு வந்தது உத்தேசம்? நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், சரின்ட்டு ஃபோன் பண்ண அப்புறம் தான் இது பண்ணாங்க. வணக்கம் மேம். உங்க பேரு? தாரேஷ் கண்ணா. கேட்ரிங் படிச்சிருக்கீங்க. என்னது இப்படி ஒரு முடிவு? என்ன நடந்தது? உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் பேசி பழக ஆரம்பித்தோம். ஸோ அப்புறம் எப்படி பழக ஆரம்பிச்சிங்க? எப்படி இன்ஸ்டாகிராமில் தெரியும்? ஸோ ஜென்ரலாக ஒரு சஜஷன் வந்துச்சு. ஸோ பார்த்து பேசினேன், பிடிச்சிருந்துச்சி. ஸோ மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்க நிறைய தடவை. அப்புறம் பேசி பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் ஒரு 1.5 இயர்ஸ் லவ் பண்ணிட்டுங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், இதுக்கு முன்னாடி நான் எதுவும் சீட் பண்ணல, நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட இன்ஸ்டாகிராமை நான் செக் பண்ணுறப்ப அவங்க இன்னொரு பையன்கிட்ட தப்பாக பேசி. நீங்கள் எதுக்கு அவங்க இன்ஸ்டாகிராமை செக் பண்ணுறீங்க? ஸோ என்னோடது அவங்க வச்சுருந்தாங்க.